ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் இசையமைப்பாளர், பாடகர் மற்றும் சமூக செயற்பாட்டாளர் ஜேம்ஸ் வசந்தன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் ஜீவா. பாஜகவுடைய இன்றைய செயல்பாடுகளில் ரொம்ப அச்சுறுத்தக்கூடிய விஷயமா பல்வேறு விஷயங்கள் பார்ப்பது இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல், வக்பு மசோதா, கிறிஸ்தவ தொண்டு நிறுவனங்களுக்கு போடப்பட்டிருக்கக்கூடிய இந்த விஷயங்கள், இதெல்லாம் இப்போ தற்காலிகமாக கேரளா எலெக்ஷன் ஒட்டி தான் நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. அங்கே உள்ள கிறிஸ்டின் ஓட்டுக்காண்டி தான். இப்போ இந்த மேற்கு வங்கம், தமிழ்நாடெல்லாம் முடியட்டும் சட்டமன்றம், இதுக்கப்புறம் நாடாளுமன்றத்தில் இருக்குது. ஏன் மறு தொகுதி சீரமைப்பு, டீலிமிட்டேஷன், பெரிய பிளான். இனிமேல் நிரந்தரமாக உங்களுக்கு பாஜக தான் பிரதமர். அதுக்கான எல்லா வேலையும் ஆர்எஸ்எஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு, எல்லா இதையும் பண்ணிக்கிட்டு இருக்குங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்களே. இதை நம்ம எப்படி அணுகிறது, எப்படி பார்க்குறீங்க? அப்படி ஒரு வலுவான தேசிய கட்சி இருக்கா? பாஜகவுக்கு எதிரான ஒரு தேசிய கட்சி இந்திய அளவில் எடுத்து போராடுகின்ற மாநில கட்சிகள் ஒருங்கிணைப்பு இந்தியாவில் இருக்குன்னு பார்க்குறீங்களா? இது வரைக்கும் நம்ம பாஜகவை எதிர்க்கிற வாய்ப்பு நமக்கு எங்கே கிடைக்கும்னா நாடாளுமன்ற தேர்தலில் மட்டும்தான் கிடைக்கும். அந்த சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் இழுத்து கொண்டாந்து நம்ம தமிழ்நாட்டு பிரச்சனையை பாஜகவை எதிர்க்கிற அளவுக்கு கொண்டு வந்தது அதிமுக எடப்பாடி தலைமையில். எவ்வளவு ஆபத்தானவர்களை கொண்டாந்து உள்ளூர் அரசியல் இணைச்சி விட்டுருக்காங்க பார்த்தீங்களா? இன்னைக்கு அவங்க போன முறை சட்டமன்றத்தில் 4 உறுப்பினர்கள் நின்னாங்க. இன்னைக்கு அது 5ஆவோ 6ஆவோ 7ஆவது மாறினா ஆபத்து. கேன்சர் பொறையோடி வளர்ந்துக்கிட்டே போகிற மாதிரி தானே பாஜக வளர்றது. ஒரு சமூக நல்லிணக்கம், சமூக ஒற்றுமை, கடைநிலை மனிதனும் முன்னேறுகிற வாய்ப்பு, இது எல்லாமே தகர்க்கப்படும்னா ஆர்எஸ்எஸ் பிஜேபி வளர்றதுனால மட்டும்தான். அதில் நம்ம விழிப்போடு இருந்து இந்த முறை மக்கள் விழிச்சுக்கிட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். எடப்பாடி பண்ணியிருக்க தவிர பிஜேபியை கூட்டணி மூலமாக உள்ளே கொண்டு வந்து விட்டுருக்கிறத இங்கேயே அழிச்சிட்டு இனிமேல் வரப்போகிற இந்த நாட்களில் மறுபடியும் ஒரு நல்ல ஆட்சி இங்கே ஸ்டாலினுடையது வந்த பிறகு நாடாளுமன்றத்தில் இந்திய அளவில் நம்மளுடைய போராட்டம் பெரிய அளவில் தொடரணும். இப்போ மம்தா அங்கே ரொம்ப ஆணித்தரமாக ஆவேசமாக பேசிகிட்டு இருக்காங்க பெங்கால் இதில். நேற்று முந்தானத்து வரைக்கும் இவ்வளவு நாள் நான் கொஞ்சம் அசட்டையாக இருந்துட்டேன். இப்போ இந்த வங்காள தேர்தல், வங்காள மக்கள் மட்டும் நான் பார்த்துட்டு இருந்தேன். இவங்களுக்கானதை எல்லாத்தையும் முடிச்சு நாங்கள் வச்சுட்டு வெற்றியை பெற்றுவிட்டு இனிமேல் டெல்லி தான் என் இலக்கு, பாஜகவை விரட்டுவது தான் என்னுடைய நோக்கம்னு வச்சிருக்காங்கல்ல. இந்த முறை எல்லாரும் அந்த மாதிரி அவங்களோடையும் ஸ்டாலினோடையும் ராகுல் காந்தியோடையும் நம்ம சேர்ந்து இந்த மக்களுக்கு எதிரான இந்த இந்திய தேசத்தினுடைய அழகான அந்த பன்முகத்தன்மையை காப்பாற்றக்கூடிய பாஜகவுக்கு எதிரான கட்சிகளுக்கு அது ஏன்ற காரணத்தை நம்ம விளங்கி கொண்டு செய்ய வேண்டும். இது அரசியல் காரணம் மட்டும் இல்ல, அரசியல் வழியாக அவர்கள் இந்த நாட்டில் கொண்டு வர திட்டமிட்டு இருக்கிற இந்த மக்கள் விரோத போக்கு, அது ரொம்ப மனசை நமக்கு ஒற்றுமையை குலைச்சி தான் அவங்க வெற்றியை இது வரைக்கும் காண்றாங்க. அது தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துடக்கூடாது. இந்தியாவில் ஏற்கனவே கொஞ்சம் புறையோடி போயிருக்கிறதே அகற்றணும்னா நம்ம பாஜக ஆர்எஸ்எஸ்ஸை எதிர்த்து நின்று தான் ஆகணும். அதற்கு முன்னோடிகளாக இருக்கிற மம்தா பானர்ஜி, ஸ்டாலின், ராகுல் காந்தி போன்றவர்கள் பின்னாடி நம்ம நின்னா ஒரு நல்ல இந்தியா மீண்டும் மலர வாய்ப்பு இருக்கிறது. ஏற்கனவே நம்ம கூட எல்லாம் இருந்த சந்திரபாபு நாயுடு பாவம் இன்னைக்கு பல காரணங்களுக்காக அவர் சமரசம் பண்ணி கொண்டு போய் பதுங்கிட்டார். இனிமேல் இருக்கிறவர்களாவது வலிமையாக நம்ம குரல் சேர்க்கணும். தமிழ்நாடு தான் இதுக்கு பலமா நிக்கணும். இங்கதான் அறிவு வளர்ந்து எல்லாமே இங்கிருந்து தான் தொடங்குது. தமிழ்நாட்டில் தான் எல்லா காலத்திலும் அப்படிதான் தொடங்கி. மொழி போராட்டம், மாநில உரிமை எதுவா இருந்தாலும் தமிழ்நாடு தான். எம் பெரியார், அண்ணா, நம்ம பேசுறோமே, நம்ம கிட்ட அன்னைக்கு வந்து பேசுனதுல இடஒதுக்கீடுல தான் அந்த பிள்ளைங்க எல்லாம் வந்திருக்கும். கண்டிப்பா கண்டிப்பா. அது கூட அந்த பிள்ளைகளுக்கு நம்ம தெரியப்படுத்தாம இருக்கமே. அதாவது அம்மா அப்பா இடஒதுக்கீடுல பலம் பெற்றிருப்பாங்க, அவங்க முந்தின தலைமுறையே அது புரிய மாட்டேங்குது அந்த குழந்தைகளுக்கு. அதான் அழகா நீங்க ஃபேஸ்புக்ல யாரோ பகிர்ந்துருந்தாங்க. ஒரு எழுத்தாளர் போயிட்டு இருக்கும்போது ஒருத்தர், நான் இப்பதான் வாக்குப்பதிவு பண்ணிட்டு போறேன், இது எங்கப்பா வந்தேன்னு, வளைகுடா நாட்டுல இருந்து, இதுக்காக இவ்வளவு செலவு பண்ணி வந்துட்டு போறியா? ஆமா, நான் படிச்சதும் வளைகுடா நாட்டுக்கு போனதும் எங்க அப்பா என்னை அனுப்பி வச்சுட்டு இன்னைக்கு அவரு இங்க நிம்மதியா இருக்கிறதுக்கும் காரணமே இந்த இடஒதுக்கீடு தான். அதுலதான் எங்களுடைய 2 தலைமுறை வாழ்க்கையே மாறி இருக்கு. அதுக்காக நான் இவ்வளவு கூட பண்ணலன்னா அப்புறம் எனக்கு எதுக்கு அந்த இடஒதுக்கீடுன்னு ஒரு இளைஞன் பேசினான்னு இந்த எழுத்தாளர் பதிவு பண்ணியிருக்காரு ஃபேஸ்புக்ல. இதுதானே இளைஞன்றது, விழிப்புணர்வுன்றது. அவனுக்கு சொல்லப்பட்டிருக்கு, உங்களுக்கு எல்லாம் ஒன்னும் சொல்லலை. இவ்வளவு நாள் நாங்க சொல்லாம விட்டுட்டோம், இனிமே சொல்லுவோம்னு எங்களுக்கு நம்ம சொல்லணும். ஆனா பாஜகவை இப்ப இந்தியா, இப்ப தமிழ்நாடு, கேரளா, மேற்கு வங்கம் வேற மாதிரி இருக்கு, வட இந்தியா வேற மாதிரி இருக்கு. ஆனா வட இந்தியாவோட இணைந்துதான் நம்ம பாஜக வைத்து போராடணும். இந்த சிக்கலை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது இந்த கான்செப்டுங்கிறதே ஜிஎஸ்டி, செஸ்ஸு, மாநில திட்டக்குழு, பணம் எல்லாமே வட இந்தியாவுக்கு மட்டும்தான் அதிகம் போற மாதிரி இருக்கு. அதை தான் பிடிஆர், தங்கம் தென்னரசு, ஸ்டாலின்ல இருந்து இன்னைக்கு எல்லாருமே அதை தான் எதிர்க்கிறாங்க. இப்போ தொகுதி சீரமைப்புங்கிற பேர்ல நமக்கான தொகுதிகள் எண்ணிக்கையும் குறைக்கிறாங்க. கேட்டா நம்ம மக்கள் தொகையை குறைச்சிட்டோமா? எடப்பாடி தான் சொல்றாரு, கூட வருது, அதை எதிர்க்கிறாங்க அப்படிங்கிறாரு. இல்ல ரெண்டே ஒண்ணு, அவருக்கு எதுவுமே தெரியல, இல்ல அப்பட்டமான போய், இல்ல இன்னும் 3வது வாய்ப்பு, மக்கள்லாம் முட்டாள்னு அவர் நினைச்சிட்டு இருக்காரு. இல்ல இப்ப இப்படி ஒரு ஆபத்து இருக்கும்போது தமிழ்நாடு திமுக எதிர்த்துரும், மேற்கு வங்கத்துல திரிணாமுல் எதிர்த்துரும். அரவிந்த் கெஜ்ரிவால் எந்த அளவுக்கு வட இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் இருப்பாருன்னு தெரியல. காங்கிரஸ் இதுல எப்படி இருக்குன்னு நீங்க பாக்குறீங்க இந்திய அளவில்? அது போன முறை அவர் கூட நம்ம
அவருக்கு பலமா நிக்கலையோன்ற வருத்தம் எனக்கு இருக்கு. அந்த தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல்ல ரொம்ப நம்பிக்கையா இருந்தோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இந்தியா அலையன்ஸ்ல நெக் டு நெக் அவ்வளவு வந்துருவோம், நம்ம பாஜகவோட ஆட்சி போறதுக்கான வாய்ப்பு இருந்தது நினைக்கும் பொழுது அவங்க இப்பவும் அவங்களுக்கு தனிப்பெரும்பான்மை இல்லை. அப்படி வந்ததுக்கு காரணமே தேர்தல் தில்லுமுள்ளு எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்ஸை வச்சுன்னு அவர் மகாராஷ்டிராவையும் இமாச்சல் பிரதேசையும் ஹரியானாலாம் எடுத்து காட்டுறாரு. அது ஏன் பெரிய அளவில் வலிமையாக கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்து, மக்களுக்கும் தெரியுது எங்கே போட்டாலும் அவனுக்கு தேர்தல் தில்லுமுள்ள அவனுக்கு சிரிச்சுக்கிட்டே ஒத்துக்கிறானுங்க அவருக்கு வாக்களிக்கிறவங்களே. இதை ஏன் வலிமையாக நம்ம எல்லாம் கொண்டு போய் சேர்க்கலை அப்படின்ற வருத்தம் இருக்கு. அது அவருக்கு அதுக்கு காரணம் முதல் 10 ஆண்டுகள் பாஜக ஆட்சிக்கு வந்தப்போ அவரை ஒரு கோமாளி மாதிரியே அவரை சித்திரப்படுத்தி பப்புன்னு சொல்லி, ஆனா அந்த இமேஜ் முடிஞ்சு குறைஞ்சி இப்ப மாறிக்கொண்டு வருகிறது. நம்ம எல்லாம் சேர்ந்து இணைஞ்சாதான் அந்த வட இந்தியர்களை எதிர்க்கிறது வந்து அவன் மதவெறியின் அடிப்படையில் அவங்க ஒரு மாதிரி மயக்கி வச்சிருக்கான்ல, அதை விட்டு நம்ம வெளியே வரணும். மதம் பாட்டுக்கு தனியா இருக்கட்டும், அரசியலுக்கு வழியில நீ எந்த சாமியை கும்பிட்டுக்க, அதை தானே ஸ்டாலின் சொல்றாரு. இப்ப நிறைய பேர் இந்து விரோத கட்சியெல்லாம் கிளப்பி விட்டுட்டு இருக்காங்கல்ல, முயற்சி பண்றாங்கல்ல. என்னைக்காவது அவர் மனைவி தொட்டு மக்கள் வரைக்கும் இந்த கோயிலுக்கு போகாதீங்க, இல்ல உங்களுக்கு இந்த அனுமதி உண்டு இல்லைன்னு ஏதாவது பண்ணியிருக்காரா? அதனாலதான் இந்த மாதிரி ஸ்டாலினுக்கு நிறைய பேர் நடுநிலையாளர்கள் வாக்களிக்க போறாங்க, வாக்களித்திருப்பார்கள் என்று நான் என்னுடைய புரிதல்ல அதை விளங்கிக்கிறேன். ஜெயலலிதா கூட என்ன பண்ணாங்க, ஆனா மதமாற்ற தடை சட்டத்தை கொண்டு வந்தாங்க. ஆடு கோழி வெட்டக்கூடாதுன்னு சொன்னாங்க. எவ்வளவு இது அவங்க கோயில் திருவிழாவில் தடைகளை கொண்டு வந்தாங்க. இவங்க எல்லாம் புனிதரா பார்த்து கருதி கொண்டு இருக்கிற காஞ்சி பெரியவரை வந்து கைது பண்ணதும் அவங்க தானே. அவ்வளவு அட்டகாசம் பண்ணவங்களுக்கு அடுத்த தேர்தலையே அவங்கள வெளில வைக்கிறாங்க. இதெல்லாம் நமக்கு புரிஞ்சிக்கவே முடியல. ஒரு நல்ல சமூகத்தையும் மத நல்லிணக்கத்தையும் கொண்டு வருகிற இந்த ஆட்சி மேல இந்த எண்ணம் வந்து இந்தியா முழுக்க நம்ம எடுத்துட்டு போய் மறுபடியும் இப்போ உள்ள பேசிட்டு இருந்தோம், வெளியவும் பேசணும். அதுதான் அவங்கள மாற்றும் ஒரு அளவுக்கு மேல. எனக்கு என்ன ஒரு பெரிய நம்பிக்கை ஏற்பட்டது போன நாடாளுமன்ற தேர்தலில், நம்ம எல்லாரும் அதுல ரொம்ப மகிழ்ந்து பேசிட்டு இருக்கிறோம்னா, மிகப்பெரிய நம்பிக்கை, சின்ன விஷயம் இல்லை. அயோத்தியில அந்த வேட்பாளர் தோத்து போய் சமாஜ்வாதி பார்ட்டி வின் பண்ணது, இதை விட என்ன நிரூபணம் வேணும்? இவனுங்க சீன் போட்டது 15 வருஷம், அதை வச்சுதான் கோயில் கட்ட போறோம், அயோத்தியில கோயில் கட்ட போறோம், ராமர் கோயில்னு. ராமர் கோயில் கட்டினா அதே அயோத்தியில அதே இவனுடைய கட்சியை சேர்ந்தவன் தோத்து போய் சமாஜ்வாதி பார்ட்டி வெல்லும் பொழுது சிந்திக்கிற நேர்மையான நல்ல இந்துக்கள், பக்தி சன்மார்க்கத்துல இருக்க இந்துக்கள் வாக்களித்து தானே அவர் வெல்ல முடியும். அது இருக்கிறாங்க. அந்த நம்பிக்கையில வட இந்தியாவிலும் மாற்றம் விரைவில் எழும். அதை எழ வைக்கிறதுக்கு நம்மளும் ஒரு பங்காற்றணும்னு நான் நினைக்கிறேன். இப்ப நம்மளுடைய போராட்டங்கள் அடிப்படையான சில விஷயங்கள் வந்து நம்ம தொடர்ந்து போராடிக்கிட்டு இருக்கோம். டெல்லியோட புதிய கல்விக் கொள்கை வரக்கூடாது, நீட்ட விலக்கு போன்ற பல்வேறு விஷயங்கள். இது எப்படி நம்ம இப்போ நாடாளுமன்றத்திலையும் குரல் கொடுத்துருக்கோம், குடியரசுத் தலைவருக்கும் கடிதம் அனுப்பியிருக்கிறோம், ஆளுநர் மூலமாகவும் முயற்சி பண்ணுறோம், சட்டமன்றத்தில் மசோதா போடுறோம். அப்போ தமிழ்நாட்டினுடைய இந்த மாதிரியான குரல்கள் வந்து ஒட்டுமொத்தமாக பாஜக நினைச்சாதான் பண்ண முடியுமா, இல்லைன்னா போராடிட்டே இருக்கணுமா? அப்போ நீட் திமுக கொள்கை அளவில் எதிர்க்கிறாங்க, ஆனால் அவங்களால இது பண்ண முடியல. எல்லா இடத்துலையும் அவங்க இது போடுறாங்க. நம்ம எம்பிக்கள் குரல் கொடுக்குறாங்க, வில்சன் எல்லாருமே குரல் கொடுக்குறாங்க, ஒன்றும் பெரிய லெவலில் நடக்கலை. அப்போ இந்த மாதிரி விஷயங்களை நம்ம எப்படி பெறுவது? நம்ம சமூக நீதிக்கான விஷயங்கள் ரொம்ப வெளிப்படையாக முட்டுக்கட்ட போடுறாங்களே. இங்கே தமிழ்நாட்டில் இதை தவறாக அந்த இளைஞர்கள்ட்ட பேசிக்கிட்டே இருக்காங்க 2 பேர். ஒன்று எடப்பாடி அதிமுக, ஏன்னா பிஜேபியோட இருக்குது, இன்னொன்று விஜய். என்ன நீட்டு கொண்டு வர மக்களை எப்படி ஏமாத்தி ஆட்சியை பிடிச்சி ரகசியம் வச்சிருக்கேன் நீங்க அப்படிங்கிறது இல்லை. அது உங்களுக்கு புரியுதா இல்லை புரியலையான்னு தெரியல. புரிஞ்சுதுன்னா திரும்ப நான் சொல்ற விஜய் பொய்காரன்றது தெரிஞ்சிடும். எப்போ வாக்குறுதி கொடுத்தாங்க? நாடாளுமன்ற தேர்தல் முன்னாடி நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீட்டை விளக்குவோம். அப்போ என்ன நினைச்சிருந்தோம்? பிஜேபி ஆட்சியை ஒட்டி நகர்த்திட முடியும், இந்தியா அலையன்ஸ் கூட்டணி இந்தியாவை ஆள நாடாளுமன்றத்தில் அமர்ந்துரும். அப்போ கூட்டணியில் இருக்க திமுக காங்கிரஸிடம் சொல்லி ஆளும் கட்சிக்கிட்ட இந்த நீட்டை அதுல இருந்து எடுத்துருவோம், விளக்கிடுவோம்னு சொன்னாங்க. ஆட்சியை பிடிக்கலையா, அப்புறம் எப்படி பண்ண முடியும்? அதுக்கு தானே வாக்குறுதி கொடுத்தாங்க. அப்புறம் இவங்க சட்டசபை தேர்தல், சட்டமன்ற தேர்தல் சொல்லும் பொழுதும் நாங்கள் கொண்டு வர்றதுக்கு முழு வலிமையோட போராடுவோம், இங்கே தீர்மானம் நிறைவேற்றுவோம், இந்த போராட்டத்தை ஆளும் குடியரசுத் தலைவர் வரைக்கும் எடுத்துட்டு போவோம்லாம் சொன்னாங்க. அந்த முயற்சி தான் பண்ண முடியும். நீக்கக்கூடிய அதிகாரம் சட்டமன்றத்துக்கிட்ட இல்லையே. தீர்மானம் நிறைவேற்றி அனுப்பணும். எவ்வளவு நாள் அதை கிடப்பில் போட்டாரு RN ரவின்னு பார்த்தோம். அப்புறம் குடியரசுத் தலைவர்கிட்ட போய் அதை திரும்பி பவுன்ஸ் ஆகி வர்றதை பார்க்குறோம். அதை ஏன் ஏமாத்துன்னு எடப்பாடி சொல்றாருன்னு தெரியல. தமிழ்நாட்டுக்கு நலன் பயக்கிற ஒரு விஷயம், உங்களோட தவறுனாலதான் நீட் இப்ப நிலைச்சு உள்ள நிக்குது. அதை மறைக்கிறதுக்காக இவ்வளவு பெரிய அப்பட்டமான பொய்ய ஒரு அரசியல் எதிர்கட்சியை தாக்குறோன்றதுக்காக உண்மையை மக்கள்கிட்ட மறைக்கலாமா? விஜய் பண்றதும் அநியாயம், ரொம்ப அக்கிரமம். நீட்டை வந்து நாங்க நீக்கிடுவோம்னு சொல்றதுக்கு தமிழக அரசுக்கு அதிகாரம் கிடையாது. அதை நீக்குவதற்கு எல்லா வலிமையான போராட்டங்களையும் எடுப்போம் தான் சொல்ல முடியும். சட்டசபையில தீர்மானம் தான் நிறைவேற்ற முடியும். அதை வந்து விஜய் இந்த இளைஞர்களுக்கு தவறா சொல்லி கொடுக்கறது இன்னொரு பொய்யா நான் நினைக்கிறேன். இவர் என்ன சொல்லணும்? நீங்க எதிர்கட்சி தான்,
நான் சொல்றேன் வாரிசு அரசியல் தப்பு தான், அவர் சொல்றதுல ஊழல் தான் பண்றீங்க. ஆனா அந்த நீட் விஷயத்துல நான் உங்களோட நிற்பேன். ஏன்னா அது என்னோட தம்பி தங்கைகளுக்கு பலன் கொடுக்கும். அதுக்காக அந்த ஒரு விஷயத்துல உங்களோட நிற்போன்னு சொன்னாதான் அவன் நல்லவன். ஏன் வந்து அதுல கிண்டல் பண்ணிட்டு நக்கல் அடிச்சுட்டு ஏதோ நீட்டை இவங்க தான் கொண்டு வந்த மாதிரி ஏதோ சொல்லிட்டு இருக்காரு, தடுத்து நிறுத்தி இருக்க மாதிரி அங்கேயும் இவர் பண்ணிட்டு இருக்க தப்புன்னு நான் சொல்றேன். இப்பவும் மேல ஆட்சி மாற்றம் இல்லாமல் நீட்டை அவ்வளவு எளிதா எடுக்க முடியாது, போராடத்தான் முடியும். பாஜகவை மத்திய அரசில் ஒன்றிய அரசில் அகற்றாமல் இது நடைபெற சாத்தியமே இல்லை. ஏன்னா இப்ப தேர்தல் வாக்குறுதியில இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாநிலங்களுக்கு அதிகாரம் கொடுக்கும் வகையில் குரியன் ஜோசப் அவர்கள் தலைமையில் அவர் போட்டு பரிந்துரையெல்லாம் கொடுத்துருக்காரு முதலமைச்சர். இந்த மாதிரி இருக்கு, நீங்க வந்து அதிக மாநிலங்களுக்கு கான்ஸ்டியூஷன்லேயே எங்களுக்கு கம்மியாக கொடுத்துருக்கீங்க, டெல்லிக்கு தான் எல்லாமே இருக்கு, எங்க கையில அதிக அதிகாரத்தை கொடுங்க, எங்க மீன்ஸ் தமிழ்நாடு மட்டும் இல்லை எல்லா மாநிலங்களுக்கும் கொடுங்கிற மாதிரிலாம் கேட்டிருக்கிறாங்க. இவ்வளவு ஒரு கூட்டாட்சி தத்துவத்தை வைத்திருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு தனியாக தானே போராடுது. அரவிந்த் கெஜ்ரிவால் கூட வர்றதில்ல, காங்கிரஸ் வருவது கிடையாது, மம்தா பானர்ஜி இந்த மாதிரியான பாஜகவை எதிர்க்கும் போது வர்றாங்க. எஸ்ஐஆர் இந்த மாதிரி விஷயத்துல எல்லாரும் எதிர்க்கிறாங்க. ஆனா பொதுவான சமூக நீதி இந்த மாதிரி விஷயங்கள்ல தமிழ்நாடு மட்டும் தனியா நின்று கத்துற மாதிரி இருக்கு. அதுவும் பிஜேபி நோக்கி தான் கேட்குது. இந்த இந்தியா கூட்டணின்னு ஒன்று ஃபார்ம் பண்ணாங்க, அது தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும் தான் இருக்கு, கேரளாவில் கூட அப்படி ஒரு கூட்டணி இல்லை. இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? பாஜக ஒற்றையால இருந்தாலும் நம்ம எதிர்க்கிற செதறியில கிடக்குறாங்க. கெஜ்ரிவாலுக்கு காங்கிரஸுக்கு பிடிக்காது, காங்கிரஸை கம்யூனிஸ்டுக்கு பிடிக்காது, கம்யூனிஸ்டா மம்தாக்கு பிடிக்காது. இவங்க எல்லாரையும் பிடிச்ச ஒரே நபர் வந்து தமிழ்நாட்டு ஸ்டாலின் மட்டும்தான். அவர் தான் மம்தாவோடய நட்புல இருக்காரு. கெஜ்ரிவாலுக்கு பிரச்சனைனாலும் குரல் கொடுக்குறாரு, டெல்லியில் இப்படி பண்ணக்கூடாது ரொம்ப தப்பு அப்படிங்கிறாரு. கம்யூனிஸ்டுகளுக்கு ஒன்றுனாலும் குரல் கொடுக்குறாரு. காங்கிரஸும் எங்களுக்கு வேணும், ஸோ இந்தியா கூட்டணி எல்லாம் வேணும், அகிலேஷ் யாதவ் உட்பட நமக்கு வேணும்னு நினைக்கிறாரு ஸ்டாலின். அவரும் நம்ம ஆளுதான் வேணுங்கிறாரு. ஆனா இந்த உணர்வு மற்ற இடங்கள் எதுலையுமே எந்த மாநிலத்திலும் சாத்தியம் இல்லையா சார், பக்கத்து கேரளா உட்பட? எனக்கு இந்த உயர்மட்ட அரசியல்ல புரியாத பல விஷயங்கள் இருக்கு. அதுல ரொம்ப எனக்கு புதிரான ஒரு ஆள் அரவிந்த் கெஜ்ரிவால். அவரை இன்னமும் என்னால கணிக்கவே முடியல. அந்த நாயகன் படத்துல கேட்குமே, நீங்க நல்லவரா கெட்டவரானு, இன்னும் சங் பரிவாரோட ஆள் மாதிரியே. ஆமா, எனக்கு அப்படியும் வகைப்படுத்த முடியல, அவரை புரிஞ்சுக்கவே முடியல. அவர் கட்சியும் காலி ஆகிட்டு இருக்கே, பிஜேபி எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கேன். ராகவ் சதாக்கு இந்த ஒரு மாசத்துல ட்விட்டர்ல மில்லியன் ஃபாலோவர்ஸ் ஏறினாங்க. இவரு போய் அவரு தனியா போகாம 7 பேரோட கூட்டு போய் நின்று எவ்வளவு பெரிய ஒரு அக்கிரமா நம்ம கண்ணு முன்னாடி நடக்கிறத பாக்குறோம். ஆனா ஒண்ணு என்ன மகிழ்ச்சியா இருக்குன்னா, அவர் சேர்ந்த 3 நாட்கள்ல 1.3 மில்லியன் ஃபாலோவர்ஸ் அவரை அன்ஃபாலோ பண்ணிட்டு போயிருக்காங்கன்னு. இதெல்லாம் அதான் பிஜேபி விலைக்கு வாங்குறதுல கெட்டிக்காரங்க. அது ஒவ்வொரு மாநில சட்டமன்ற உறுப்பினர்களையோ நாடாளுமன்ற உறுப்பினர்களையோ அவங்களுக்கு தனி பெரும்பான்மை இல்லாதனால பல விஷயங்களை கொண்டு வர முடியல. பலரை நம்பி இருக்காங்க, பிற கட்சிகள், ஆதரவு கட்சிகளை. இன்னும் 18 எம்பிகள் தான் அவங்களுக்கு தேவைப்படுதான். அதையும் இன்னும் 3.5 வருஷம் இருக்கு. ஏகப்பட்ட இப்ப இங்க மொத்தமா அப்படியே 7 கூறா அள்ளிட்டாங்க. இன்னும் மீதமும் அள்ளிடுவாங்க, கொஞ்சம் பஞ்சாப்ல தூக்குவாங்க, பல இடங்கள்ல எடுத்தாங்கன்னா முடிஞ்சுது, அவ்வளவுதான். சிம்பிள் மெஜாரிட்டி, அப்சல்யூட் மெஜாரிட்டி வந்துட்டா இனிமேல் மற்றவங்க தயவுக்கு காத்திருக்க வேண்டியது இல்லை. முன்னாடி மாதிரி ஆள் இல்லாத நாள்லயும் விவாதமும் கூட இல்லாம எல்லாத்தையும் நிறைவேற்றி போய்கிட்டே இருப்பாங்க. அக்கிரமமான ஒரு நாட்கள் எதிர்கொண்டு இருக்கிறோம். நம்ம எல்லாரும் விழிச்சுக்கணும், இதை பத்தி பேசணும், நிறைய பேசணும், இளைஞர்கள்ட்ட பேசணும், எளிமையான அரசியல் பேசணும். அப்பதான் இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் போய் சேரும். 2 விதமா ஆமா, பல உங்களை மாதிரி உடவியலாளர் இருக்கீங்கல்ல, அந்த ரொம்ப எந்நேரமும் பெரும்பான்மையாக அந்த தீவிரமான அரசியல் பேசுற கூட்டம் ஒன்று இருக்கு. அது 35-40 வயசுக்கு மேல இருக்கவங்க தான். 35 வயசுக்கு கீழே இருக்கவங்களுக்கு எளிமையான அரசியலை அவங்க மொழியில கொண்டு போய் சேர்க்கறதுக்கு முயற்சிகள் எடுக்கணும் பலரும். அப்பதான் நம்ம நினைக்கிற ஒரு நல்ல மாநிலத்தையும் நல்ல ஒன்றியத்தையும் நம்மளால உருவாக்க முடியும். கண்டிப்பா உண்டாக்கணும். தமிழ்நாடு எல்லா முற்போக்கு கூறுகளுடன் கூட்டாட்சி தத்துவத்துடன் இருக்கு. பிற மாநிலங்களுடன் சேரும் போது அது இன்னும் சிறப்பா இருக்கும். மம்தா இவங்க எல்லாம் சேர்ந்து நின்னாங்கன்னா இந்திய அளவில் ஒரு பெரிய பலமா இருக்கும். மாநில உரிமைகளுக்காக தமிழ்நாட்டை தவிர இந்தியாவில் எந்த மாநிலமாவது இவ்வளவு வலிமை பேசி இருக்குதான்னா எனக்கு தெரியவே இல்லை. நானும் கேட்கிறேன், எவ்வளவு போராடி இருக்கு. பவர் பாலிடிக்ஸ் வரும்போது மம்தா குரல் கொடுக்குறாங்க, அதிகாரத்துடன் பாஜக மோதுறாங்க. வெளியே ஐடியாலஜிக்கலா நீ இதா இருக்கேங்கிறது தமிழ்நாடு மட்டும் தான் குரல் கொடுக்குது. எவ்வளவு காலகாலமா வர பண்ணிட்டு இருக்கோம். மாநில உரிமைக்கு, மொழி உரிமைக்கு நம்மளை விட போராட்டமா ஒருத்தன் கிடையாது. இந்த மாதிரி நமக்கு முன்னாடி 40-50 ஆண்டுகள் வரலாறுல இந்த போராட்டம்லாம் இல்லைன்னா இப்படி உட்காந்து நம்மளாம் இப்படி தமிழ்ல பேசிட்டு இருந்திருக்கவே முடியாது. ஆமா ஆமா, சுத்தி இருக்கிற பெயர் பலகைகள்ல இருந்து புத்தகங்கள்ல இருந்து அச்சு ஊடகங்கள்ல இன்னைக்கெல்லாம் புத்தக கண்காட்சி ஏறிக்கிட்டே போகுது ஒவ்வொரு ஆண்டும். இந்த வருமானம் அதெல்லாம் மகிழ்ச்சிக்குரிய விஷயம். இதுக்கெல்லாம் அடித்தளம் அங்கதான் 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த நிகழ்வு. கர்நாடகால சட்டமன்றம், நான் கர்நாடகா போகும்போது விதான் சபான்னு இருந்தது. இதுனா விதான் சபா, கன்னடத்துல விதான் சபாவா நான் தெரியாம கேட்டேன். இல்ல இது சான்ஸ்கிரிட் நேம். அப்போ கன்னட மொழியில என்னன்னு கேட்டா தெரியல. இங்க சட்டமன்றம் ஆயிருக்குல்ல, அங்க சட்டசபா விதான் சபா, கேரளாலையும் விதான் சபா. தமிழ்நாட்டுல மட்டும்தான் அதை தமிழ்படுத்தி சட்டமன்றம்னு இருக்கு.
அவன் கன்னடத்துக்காரங்களுக்கு அது ஒரு பிரச்சனையாவே இல்லை. விதான் சபா இல்லப்பா உங்க தாய்மொழியில அதை வைக்கலையான்னு கேட்டா அவன் இல்லைங்கிறான். விதான் சபா சான்ஸ்கிரிட் ஓகே அப்படின்னு. ஆந்திராலையும் அப்படியே மாதிரிதான். ஆனா இப்ப பரவாயில்ல, கொஞ்சம் கர்நாடகால வந்து கொஞ்சம் மொழி விழிப்புணர்வு. இந்த ஹிந்திக்காரங்களை ஏத்து ஹிந்தி வேண்டான்னு கர்நாடகா சொல்றதெல்லாம் பெரிய வேணா, அங்க வெறும் ஹிந்தியை வச்சு வாழ்ந்துட முடியும். அங்க நினைச்சா தமிழர்களுக்கு சண்டையை முட்டி விட முடியும் கன்னடத்துல. ஆனா இந்தி எதிர்ப்பு வராது அவ்வளவு எளிதா. ஆமா, அது வர அந்த பேச்சு வந்திருக்கிறது காங்கிரஸ் அரசாங்கத்தினாலன்னு வச்சுக்குவோம். சித்தராமையா கொஞ்சம் ஃபார்வர்டு திங்கர். ஆனா மகாராஷ்டிரால வந்தது எனக்கு வந்து பெரிய அதிர்ச்சியே. யாரு? சிவசேனா. அதான் ரொம்ப பெரிய அதிர்ச்சி. ஹிந்தி வேண்டாம் எங்களுக்குன்னு சொல்ற பேச்சு வந்துருச்சு. ஹிந்தி பேசினா அடிங்கன்னு ஆட்டோக்காரங்க சொல்லிருக்காங்களாமே. பாத்துக்கோங்க, இதுக்கு தொடக்கம் இங்க தானே. இதுவும் தமிழ்நாடு தான். தமிழ்நாடு தான் அவங்களுக்கு ஒரு எண்ணத்தை கொடுத்தது. இந்த தீ பரவுச்சுன்னா, இந்தியா முழுக்க பரவுச்சுன்னா சங் பரிவாருக்கு பரவத்தான் போகுது. பரவுனாதான் இந்த நாடு உருப்பிடும். கண்டிப்பா பார்ப்போம். 2.2 நீங்க சொல்ற மாதிரி அடுத்த ஆட்சிங்கிறது நிறைய அரசியல் கொடுக்க வேண்டிய, இந்திய அளவில் ஒரு தலைமைத்துவத்துக்கு வர வேண்டிய தகுதி தமிழ்நாட்டுக்கு இருக்கு. அதற்கான உழைப்புங்கிறது அரசு மட்டும் இல்லை, நம்மை போன்ற ஊடகவியலாளர்கள், ஜனநாயக சக்திகள் எல்லோரும் சேர்ந்து தமிழர்களுக்காக பாடுபடக்கூடிய எல்லாரும் அதை முன்னெடுக்கணும் அப்படிங்கிறத எல்லாருக்குமான ஒரு வேண்டுகோளாகவும் நீங்க வச்சிருக்கீங்க. மிக்க நன்றி. நன்றி ஜீவா.